ஒரு சின்ன தவறான டிசிஷன் உலகத்தையே இருளுக்குள்ளே தள்ளிவிட்டது. என்ன தவறான டிசிஷன்? ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே இல்லையே. தேவன் எங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார் என்கிற நிஜத்தை அறிந்திருந்தால் உலக சரித்திரம் தலைநேராக இருந்திருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற செய்தியிலேயே இன்றைக்கு 354வது செய்தி, மாற்று தேர்வு, ஒன் சாய்ஸ் அவே. மிக முக்கியமான சத்தியத்தை நானும் உங்களோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ப்ரொஃபஸர் மூலமாக நானும் கற்றுக்கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, மனித சரித்திரத்தில் ஆதாம் முதல் இன்று வரை தேவன் வைத்துள்ள மிக சிறந்ததை ஒருவரும் பெறவில்லை என நான் நன்றாக புரிந்து கொள்ளுகிறேன். No one has achieved or attained God's best. பாருங்கள், தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது, லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். தட் இஸ் த பிளான் அண்ட் த பர்பஸ் ஆஃப் த லார்ட் ஃபார் சூசிங் அஸ் டு பி இன் ஹிஸ் ஃபேமிலி. அவருடைய குடும்பத்திலே நம்மை எதற்காக தேவன் அங்கத்தினர் ஆக்கினார் என்றால், தேவன் நமக்கு வைத்திருக்கிற, அதாவது நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிற தி பெஸ்ட்டில் வாழ வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து, அதாவது ஆதாம் ஏவாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நெடுகவே சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால, சின்ன ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால இன்றைக்கி இந்த உலகம் இருளினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அது அவருடைய சுத்த கிருபை. நல்ல டைம் இருக்குது எனக்கு, சரிங்களா? நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஆதாம் ஆனாலும் சரி, தாவீது ஆனாலும் சரி, பவுல் ஆனாலும் சரி, யாரானாலும் சரிங்க, ஒருவர் கூட தேவன் வைத்திருக்கிற தி பெஸ்ட்டை அனுபவிக்கவே இல்லை, பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சில உதாரணங்களை சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்களேன், ஃபைனான்ஸை பற்றி என்ன சொல்கிறாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஏழைகளுக்கு கொடுப்பாய், அப்படியே சொல்றாரு. அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய்ங்கிறாருங்க. அப்போ உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பில்லியன் டாலர்ஸ் இருக்க வேண்டும்? எத்தனை கோடிக்கணக்கான கோடி ரூபாய், இந்திய ரூபாய் உன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கணும். இதை இன்னும் ஒருவரும் பெற்றுக்கொள்ளவில்லையே. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களையே செய்வீர்கள். அப்படி என்றால் உங்களாலும் என்னாலும் என்ன செய்ய முடியும்? அவர் கல்லறையை காலி செய்தார். அப்போ நம்ம கல்லறை தோட்டத்தையே காலி செய்யலாம் அல்லவா? அதனால தான் சொல்கிறேன், we are yet to live God's best. தேவனுடைய மிக சிறந்ததை நாம் அடையவில்லை. என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் அடைய போகிறீர்கள், நானும் அடைய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இவை எல்லாவற்றுக்கும் பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன தவறான முடிவுகள் தான். நம்முடைய முதல் பெற்றோரிடத்திலே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கப்போம். பாருங்க, ஏவாளும் ஆதாமும் தவறானதை தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் அவர் 2 தவறு செய்தார்கள். மரண மரத்தின் கனியை புசித்தது மாத்திரமல்ல, இன்னொரு பொய்யையும் நம்பிட்டாங்க. என்ன பொய்யை நம்பிட்டாங்க? தேவனால் எங்களை நேசிக்க முடியாது. இதுதான் பெரிய தவறுங்க, மாபெரும் தவறு. எது மாபெரும் தவறு? தேவனுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் சந்தேகித்தது தான் மிகப்பெரிய பாவார்மையானவர்களே. ரைட்? அவர் மன்னிப்பதில் வள்ளல். அவர் தப்பு பண்ணிட்டாங்க, ஓடி ஒளியாமல் தேவன் எப்பொழுது வருவார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருந்து, வந்த உடனே அவருடைய காலில் விழுந்து, லார்ட் ஃபர்கிவ் அஸ், நான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன செய்ய மாட்டார்? புறமே தள்ளியே இருக்க மாட்டார், சாபத்தை எல்லாம் நீக்கி இருப்பார். ஆனால் என்ன நடந்தது? 5 சாபங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், 5 தீமைகள். அதை நான் வாசிக்கட்டுமா? அவசியமே இல்லாமல் அந்த 5 தீமைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம்
3வது அதிகாரம் 16 17. முதலாவது, வேதனையோட பிள்ளை பெறுவாய். 2வது, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், புருஷன் மனைவியை ஆண்டு கொள்ளுவான். 3வது, உங்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறோம். 4வது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். 5வது, மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதில் ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். அருமையானவர்களே, இந்த தவறு நடந்த பிறகுதான் அவனுக்கு சாவை சொல்லுகிறார். நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் மண்ணுக்கு திரும்பும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஏனென்றால் அழிவை சிலுவையிலே அவர் அழித்து விட்டார். மரணத்தை சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? அழிச்சிட்டாருங்க. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை சாவாமையினாலே அவர் என்ன செஞ்சு விட்டார்? மீட்டு கொண்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? தட்ஸ் மை क्वेश्चन dearly beloved. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருங்க. அவர் என்ன சொன்னாரு? ரீசனையும் சொல்லுகிறாருங்க. எப்படி? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல, நீங்கள் அவருடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாது. ஜீவனாலே நாம் விழுங்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனாலே விழுங்கப்படுதல். அருமையானவர்களே, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். மரணத்தின் கூர் முடிக்கப்பட்டது. நமக்கு மரணமே கிடையாது, சரீர மரணமும் கிடையாது. ஐயா, சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரனையே நமக்காக பலி செலுத்துகிற தேவன் நமக்கு ஒரு சாவாமையுள்ள வாழ்க்கை தரமாட்டாரா? ஆதாமும் ஏவாளும் ஏன் மரணத்தை சந்தித்தார்கள்? தேவன் என்ன சொன்னார்? இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். அப்போ சாவாமை தேவனுடைய டிசைன், மரணம் பிசாசுடைய டிசைன். ஐயா, அங்கே லூக்கா 19:10 படி, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி இழந்து போன அருமையானவர்களே, அந்த சாவாமையை நாம் திரும்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? The book of Luke chapter 19 verse 10. லூக்கா 19:10 பாருங்க. இழந்து போனதை தேடவும். எதை இழந்துட்டான் மனுஷன்? இம்மார்டல் லைஃபை இழந்துட்டான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்க. எங்க இழந்தாங்க? மரண மரத்தின் கனியை புசித்ததுனாலே அவனை சாவு ஆண்டு கொண்டது. நீங்கள் ஜீவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனாலே உங்களுக்கு மரணம் கிடையாது. பல வசனங்கள்லேருந்து இதை கற்றுக்கொள்ளலாம் அருமையானவர்களே. ஆமேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நல்ல செய்தி என்ன தெரியுமா? தவறானதை தெரிந்து கொண்டதுனாலே நம்முடைய முதல் பெற்றோர் மரணத்தை ருசி பார்த்தார்கள். நாம் சரியானதை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால, எதை? இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனாலே. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 6:58 பாருங்கள். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். வாட் டஸ் இட் மீன்? எப்பா, அந்த வனாந்தரத்தில் அவர்கள் மாமிசத்தில் மரித்து போனார்கள். நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால மரணம் கிடையாது. ஏதேனின் இழந்த இந்த சாவாமையை மீட்டு தருவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி லூக்காவில் இயேசு பேசுகிறார். ஹல்லேலூயா. தவறானதை தெரிந்து கொண்டு நம்முடைய முதல் பெற்றோரை போல நடுத்தருவில் நிற்காதீங்க. சரியானதை நீங்கள் புரிந்து கொண்டு சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. இஸ்ரவேலர்கள் பாருங்களேன், அவர்களும் தவறானதை தான் தெரிந்து கொண்டார்கள். 40 நாட்களில் அடைய வேண்டிய கானானை 40 வருஷங்கள் கழித்து அடைகிறார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? ஏன் அது நடந்தது? ஏன் அவர்கள் அனாவசியமாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை வீணாக்கினார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கலைங்க. தவறானதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். களி கூர்ந்து முன்னேறி செல்லுவதற்கு பதிலாக முறுமுறுக்கிறார்கள். தவறானதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். துர்ச்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. இன்றைக்கும் சபை அப்படித்தானங்க இருக்கு. தேவர் கோபக்கார கடவுள் என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களுங்க. இல்லைங்க, அவர் கோபப்பட மாட்டார், அவர் அன்பாவே தான் இருக்கிறார்னா எத்தனை சதவீதம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? 2 வசனம் இருக்குங்க.
அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். ரைட்? அதே வேதாகமம் சொல்லுகிறது அவர் அன்பாகவே இருக்கிறார். எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஐயா, ஜீவ மரத்தின் கனியை புசியுங்கள் அருமையானவர்களே, நன்மையானதை புசியுங்கள், நல்ல வசனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வனாந்தரத்திலே சொல்லப்பட்ட துர்த்தையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். ஆமா 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 ஐயா, அதே சூழ்நிலையில சட்டையை கிழிச்சான. அட பாவிகளா, பொய்ய நம்புறீங்களே, அவர்களை நாம் எளிதாக சுதந்தரிக்கலாம். நாம் வெட்டுக்கிளிகள் அல்ல. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் சொல்லவில்லையா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலையா? சின்ன சாய்ஸுங்க. எவ்வளவு பெரிய மேட்டர் ஆயிட்டு பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் ஆயிட்டு. 10 பேர் சொன்னா மெஜாரிட்டி சொல்றதா எப்பவுமே எடுப்பாங்க. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பெருங்கூட்டம் தவறானதைத்தான் தெரிந்து கொள்ளுகிறது அருமையானவர்களே. ஆமென். சிறு கூட்டம் தான் சரியானதை தெரிந்து கொள்ளுது. எப்படி போல? காலேபும் யோசுவாவை போல. ஆமென். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாருங்க, மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அவன் எந்த தவறை தெரிந்து கொண்டான்? மாற்றி தேர்வு எடுத்தான். இன்னைக்கு என்ன தலைப்பு? மாற்று தேர்வு. ஒன் சாய்ஸ் அவே. ஒரு சின்ன மாற்றமான ஒரு காரியத்தினாலே எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்கள் பாருங்க, இல்லையா? நம்முடைய முதல் பெற்றோர் தி பெஸ்ட்டை இழந்துட்டாங்க. அடுத்தவங்கள யாரு பார்த்தீங்க? இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் தோல்வியை தழுவினார்கள். அதே போலதாங்க நம்ம மோசேயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வர்றா. தேவனுடைய ஒரு எளிமையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தவறானதை தெரிந்து கொண்டதுனால அத்தனை ஆண்டுகள் பிரயாசப்பட்டதை இழந்துடுறான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவட். மோசே செய்த தவறை செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. ஆமாம், பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொடூரமான தண்ணீர் பஞ்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு எளிமையான ஆலோசனை சொல்றார். மோசே, இந்த மலைக்குள்ளே நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த மலையை பார்த்து பேசு. அப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற அந்த மலைக்குள்ளே நான் சேர்த்து குவித்து வைத்திருக்கிற தண்ணீரை அது திறந்து விடும்னு சொல்றாரு. அது எளிதாக இருக்கிறதுனால செய்ய மாறிட்டான்ல. சின்ன தவறு தாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். The book of Numbers chapter 20 verse 8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். எப்படி? மலையை பார்த்து பேசணும். 2 முக்கியங்க. மலையை பார்க்கணும், அப்புறம் பேசணும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஏன் தெரியுமா? இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி காட் இட். அது என்ன சொல்றாரு? அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். ஏற்கனவே நான் அதை தண்ணீரினால் நிறைத்து வைத்து இருக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாருங்க. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வீட்டில் சமாதானம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றாருமா? ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். ஐயா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறாரு. இதை அறிந்திருந்தான் பாருங்க பேதுரு பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கல. ஏனென்றால் உங்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு உள்ளேயே இருந்து வருகிறது. அருமையானவர்களே, என்னிடத்தில் உள்ள
சுகத்தை உனக்கு தரேன்ப்பா. பிறவியிலே அவன் நடக்க முடியாதவன், அவன் பிச்சை கேட்கிறான். அவன் சொல்றான், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதை விட பெட்டரா தரேன், இதை விட பெட்டரா எனக்கு உள்ளே இருக்கு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே எழுந்தான், குதித்தான், நடனம் ஆடினான். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு சொன்னார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, நீங்க இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள் அல்லவா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா, அது போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். என்ன நடக்கும்? அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி நதியாக ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ட்ரூத்தை தெரிஞ்ச பாருங்க, ஒவ்வொரு நாளும் அற்புதம். அந்த 5 அற்புதம், 10 அற்புதம், ஒரு கூட்டத்துக்கு போனால் 100 அற்புதம், 200 அற்புதங்க, மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான அற்புதங்கள். ஐயா, அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் எனக்கு உள்ளே தான் இருக்குது, அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு உள்ளே தான் இருக்குது என்கிற நிஜத்தை என்னுடைய மைண்டு ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆமென். ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, உங்களுக்கு உள்ளேயும் அப்படி நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சரிங்களா? ஓகே, மோசேயுடைய ஸ்டோரிக்கு வருவோம். மோசே பாருங்க, சின்ன தப்பு தான் பண்ணாங்க, பிரச்சனையை தீர்த்து வைத்தார். ஆனால் அது அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேசினார். இவன் என்ன செஞ்சான்? அந்த ஜனங்கள் பண்ணுகிற அக்கிரமத்தை நிமித்தம் டிஸ்டர்ப் ஆகி மலையை அடிச்சிட்டான். நடந்ததை நான் உங்களுக்கு வாசிக்கவா? அதே எண்ணாகமம் 20வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்திலே, தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 12வது வசனம் ரொம்ப முக்கியங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எவ்வளவு பெரிய ஷாக்குங்க மோசேக்கு. என்ன சொல்றாரு? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஏன் நீ கீழ்ப்படியல? உன்னுடைய டங்கில் இருக்கிற பவர் உனக்கு தெரியல. நான் உன்கிட்ட என்ன சொன்ன மோசே? மலையை பார்த்து பேசு, அதற்குள்ள நான் தண்ணீர் ஏற்கனவே வைத்திருக்கிறேன், அப்பொழுது நீ பேசும் பொழுது தன்னிடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கும், அப்பொழுது இஸ்ரவேலர்களும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் ஏராளம் தாராளமாய் குடிப்பீர்கள் என்று சொன்னால், பேசுவதற்கு பதிலாக அடிச்சாங்க. சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள்ளே செல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய மேட்டர் டேலி பிரவர். ஆமே, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அப்போ அறிவு இருந்தால் என்ன? சிறைப்பட்டு போக மாட்டீர்கள். என்ன அறிவு வேணும்? உங்கள் டங்கில் இருக்கிற பவரை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு வேணுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் அ லவ்விங் டாடி. வேதம் முழுவதும் அப்படி தானங்க நிறைந்திருக்கு. சூரியனை பார்த்து பேசினா போதுமே, சந்திரனை பார்த்து பேசினா போதுமே. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவன் இந்த காரியத்திலே வைராக்கியமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்கிறீர்கள். பரலோகம் 21வது நூற்றாண்டிலே இந்த வையகத்திலே உங்களை இயேசுக்களாக பார்க்கிறது. பரலோகம் பார்க்கிறது மாதிரி நீ உன்னை பாருப்பா. இயேசு கிறிஸ்து இருந்தால் என்னங்க செய்திருப்பார்? சிம்பிள். See, he is our complete model. அவர் தான் நம்முடைய பூரணமான மாடல். பவுல் கிடையாது, பேதுரு கிடையாது. அவரிடத்திலும் நாம் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். அவர் எதை பார்த்து பேசினார்? வியாதியை பார்த்து பேசினார், பிசாசை பார்த்து பேசினார், தரித்திரத்தை பார்த்து பேசினார். நம்மையும் பேச சொன்னார. மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று வர சொன்னாருங்க. எதை மெய்யாகவே சொல்லுகிறேன்? எவனாகிலும், ரட்சிக்கப்பட்ட எவனாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லலைங்க. அவன் சொன்னபடியே சத்தியமாக ஆகுங்கிறாருங்க, மெய்யாகவே ஆகுங்கிறாரு.
செய்து காட்டினார். அருமையானவர்களே, மாற்று தேர்வு. பேசுவதற்கு பதிலாக கொம்பை எடுத்து அடித்தால் அந்த என்னது கானான் என்ட்ரி க்ளோஸ் ஆயிட்டு. அவனுக்கு பெரிய பரிதாபம் அல்லவா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். யூதாஸ் கூடங்க தேவையில்லாமல் தற்கொலை பண்ணிட்டான், மாற்று தேர்வு பண்ணிட்டான். அறிந்து கொண்டா நான் பெரிய தப்பை செய்து விட்டேன் என்று சொல்லி நேர அவருடைய காலில் விழுந்து, ஜீசஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தெரிஞ்சு செய்தானே தெரியாம செய்தானங்க? ஐயா, அவரை குத்தினவர்களையே அவர் மன்னித்தாரே, காட்டி கொடுத்தவரை மன்னிக்க மாட்டாரா? 11 சீசர்களை போல இவனும் சரித்திரம் படைத்திருக்கலாமே. அருமையானவர்களே, நீ இப்ப எந்த பெரிய தவறு செய்து கொண்டு இருக்கிறாய்? ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை விடவா மிகப்பெரிய பாவம் செய்ய போறீங்க? ஒரு பெண்ணை அபகரிக்க அவளுடைய கணவன் கையிலேயே லெட்டர் கொடுத்து விடுறாங்க. உசியா அவன் அரண்மனையில் வாசப்படியிலே படுத்து கிடக்கான். ராஜாவுக்கு அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க, ஆனா அவன் கையிலேயே லெட்டர் கொடுக்கான். எங்க யுத்த காலத்துக்கு? எப்பா இந்த லெட்டரை அவன்கிட்ட காமிக்காத, இந்த லெட்டரை கொண்டு வர்றவனை அங்கே கொலை செய்திருக்கிறாங்க. ஏன்? அவளுடைய உசியாவுடைய மனைவியாகிய பச்சை பாலை அபகரிக்க அவ்வளவு துரோகம் பண்றான. தேவன் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை ஆட்டிழைய நம்பவில்லையே. அவனை போலதானே தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அவனுக்கு அருளப்பட்ட கிருபையை உனக்கு வாக்கு பண்ணவில்லையா? நீ சரியான சத்தியத்தை அறிந்து கொள், அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவாய். இல்லை என்றால் நீ குற்ற உணர்வுகளை கடந்து செத்து போவாய். மகனே, மகளே, ஐயா அவர் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, அதுதாங்க தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. ஏசாயா 55:3 நீங்க ஒழுங்கா படியுங்க. அது என்ன சொல்லுது? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை உன்னோடும் என்னோடும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் கொலை செய்தவன், விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தவன், அருமையானவர்களே, துரோகம் பண்ணவன், அவனுக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தீங்கன்னா அவர் மேல நீங்க ரொம்ப பாசமா வந்துடுவீங்க. அவர் மேல உங்களுக்கு ஒரு பாசம், ஒரு நேசம் வந்துடும். அது அநேக பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, எனவே நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். கரெக்ட். யூதாசை போல தூக்கு போட்டு சாகாதீங்க. நம்முடைய முதல் பெற்றோரை போல தேவனை சந்தேகிக்காதீர்கள். அவருடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதுதான் பிசாசுடைய பிரதானமான வேலை. தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைக்கிற அத்தனை ஊழியர்களும் பிசாசுக்கு ஏஜென்ட்டுங்க. ஆமா ஆமா. அடுத்து பாருங்க, பவுல் என்ன செய்யறா? மாற்று தேர்வு பண்றான். எதை மாற்று தேர்வு பண்ணுகிறான்? ஒரு கூட்டத்தார் அவரை கல்லறிய வராங்க, அடிக்க வராங்க. அதை ரிசீவ் பண்றான் பாருங்க, அடிய வாங்குறான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் உனக்கு பிரச்சனையா வந்தாலும் அவர்கள் உன்னை தொட முடியாதுங்கிறாருங்க. இவன் அடிய வாங்கிட்டு இருக்கான், மாற்று தேர்வு பண்றான். இவன் என்ன செய்திருக்கணும்? அருமையானவர்களே, கல்லறிய வந்தாங்க பாருங்க, என்ன செய்திருக்கலாம்? எலிசாவை பின்பற்றி இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கலாம். எலிசா என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? கண்களை குருடாக்கி விட்டாருங்க. கல்லறிந்தவருடைய கண்களை குருடாக்கி இருந்தால் அன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? அவருடைய ரட்சிப்பை நாம் இழந்து போய்விட்டோமே. இரண்டாவது என்ன பிரச்சனை? பவுலையே கல்லறிஞ்சாங்க, என்னையும் கல்லறிவார்கள் என்று இன்னைக்கு உலகத்தில் அநேக மிஷினரிகள் கல்லறி வாங்குகிறார்கள், அடி வாங்குகிறார்கள். காரணம் என்னவென்றால், பவுல் அடி வாங்கினா எனவே எங்களுக்கும் அடி உண்டுங்கிற பொய்யை நம்புகிறார்களே. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது அடி வாங்கினாரா? 3.5 ஆண்டுகள் கழித்து அந்த நாள் வந்த பொழுது தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தாரே தவிர ஒரு இடத்துல அடி வாங்கலையே. சிந்திக்க வேண்டாமா நாம்? அருமையானவர்களே, கடைசியாக பாருங்க, நம்முடைய தலைமுறையிலேயே ஒருத்தர் இந்த பெரிய தப்பு பண்ணிட்டு போயிட்டார், மாற்று தேர்வு பண்ணிட்டார்.
எல்லாரையும் என்னவா நெருப்பு வச்சு கொளுத்துவதற்கு தன்னையே அர்ப்பணிச்சிட்டார். எல்லாரும் இவரை நெருப்பு வைக்க, இவருக்கும் இவருடைய 2 பையங்களுக்கும் நெருப்பு வைக்க தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். That's not the perfect plan of the Lord. Every challenge is a great opportunity, dearly beloved, to establish His kingdom. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ன செய்திருக்கணும்? இவரும் இவருடைய பையங்களும் ஜீப்பில் படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் தீவெட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சுவிசேஷ விரோதிகள். எலிசாவை பின்பற்றி இருக்கலாமா? சீஷர்களை துன்புறுத்த வந்த அந்த பவுலுடைய கண்களை குருடாக்கினாரே, அதே போல அன்னைக்கு தீவெட்டி பிடிச்சிட்டு வந்த எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி இருக்கலாமே. 3 நாட்கள் கழித்து திறந்து விட்டுருக்கலாமே. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? மாற்று தேர்வு பிரச்சனை தாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகள். அவர் எப்படி தப்பிச்சாரு? ஒரு இடத்துல அவரை பிடிக்க வந்தாங்கன்னா, அடிக்க வந்தாங்கன்னா அங்கே மறைந்து இன்னொரு இடத்துக்கு போனார். அப்போ அவரை போல நம்மாலும் செய்ய முடியும் அல்லவா? மாற்றி யோசியுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.